வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. பாரத மணித்திருநாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொதுவாகவே படிப்பு, திறமை, வித்தை, வீரம், அழகு, உடல் பலம் என எதில் ஆற்றல் பெற்றிருந்தாலும் அது நமக்கு ஒரு கர்வத்தை, ஆணவத்தை கொடுத்துவிடும். இறைவனின் அருட்கொடையால் தான் அந்த ஆற்றல் நம் கைவர பெற்றுள்ளது என்ற தெளிவு வந்தால் அப்படி வந்த கர்வம் நம் தலைக்கேறாது. எல்லாம் இறைவன் செயல் என்பதை விளக்கும் ஒரு சின்னஞ்சிறு கதை. கண்ண பரமாத்மாவின் லீலைகளில் ஒன்றான இந்த மகாபாரத கதையை புரட்டாசி சனியன்று கேட்டு மகிழ்வோம். வனவாச காலத்தில் பிராயச்சித்தமாக பாரதம் முழுக்க தீர்த்த யாத்திரை செய்த பஞ்ச பாண்டவர்களில் ஒருவனான அர்ஜுனன் ராமேஸ்வரம் வந்து சேர்ந்தான். அங்கு திரேதாயுகத்தில் ராமபிரான் கட்டிய சேது பந்தனத்தை கண்டான். என்னதான் அரைகுறை அறிவுள்ள அரசியல்வாதிகள் ராமர் என்ன இன்ஜினியரா, அவருக்கு பாலம் கட்ட அறிவு எப்படி வந்தது என்று குடாக்குத்தனமாக கேள்வி கேட்டாலும் நாசாவின் படங்கள் கூட கடலுக்கடியில் ஒரு செயற்கை பாலம் இருப்பதை உறுதி செய்கின்றன. அதனால் அல்லவோ இலங்கைக்கு நட்பு பாலம் அமைக்க எண்ணிய மகாகவி பாரதியார் சேது பாலத்தின் மீதே பாலம் அமைத்தால் செலவு குறையுமே என தேசபக்தியுடன் சிந்தித்து சிங்கள தீவினிற்கோர் பாலம் அமைப்போம், சேதுவை மேடுறுத்தி வீதி சமைப்போம் என பாடி வைத்தார். சரி, கதைக்கு வருவோம். கலியுகமான இப்போதே நாசா படத்தில் கடலுக்கு கீழே பால கட்டமைப்பு தெரிகிறது என்றால் ராமர் வாழ்ந்த திரேதா யுகத்திற்கு அடுத்த யுகமான துவாபர யுகத்தில் கடலுக்கு மேலேயே பாலம் காட்சி அளித்திருக்க வேண்டும். அந்த பாலத்தை பார்த்த அர்ஜுனனுக்கு சிரிப்பு வந்தது. அந்த பாலத்திற்கு அருகில் விளையாடி கொண்டிருந்த குட்டி குரங்கிற்கு அர்ஜுனனின் சிரிப்பு வியப்பை தந்தது. அது சாட்சாத் ஆஞ்சநேயர் என்பது அர்ஜுனனுக்கு தெரியாது. அர்ஜுனனை பார்த்து எதற்காக சிரிக்கிறீர்கள் என கேட்டார். உடனே மிகச்சிறந்த வில்லாளியான அர்ஜுனன் கர்வத்துடன் பதில் சொன்னான். இல்லை, ராமபிரான் தான் மிகச்சிறந்த வில்லாளி என்று எல்லாரும் புகழ்கிறார்களே, அவர் இலங்கைக்கு செல்ல அம்பினாலேயே பாலம் அமைத்திருக்கலாமே, மற்றவர்களைப் போல போயும் மண்ணையும் கல்லையும் பாறைகளையும் வைத்துத்தான் ஒரு பாலம் அமைத்திருக்க வேண்டுமா என்று நினைத்தேன், சிரிப்பு வந்தது என்றார். உடனே அனுமரான அந்த குரங்கு, இல்லை அர்ஜுனரே, என் போன்ற வலிமையான குரங்குகள் பல்லாயிரக்கணக்கில் அவரது படையில் இருந்தன. அவர்கள் கடந்து செல்ல அம்பு பாலம் தாங்காது என்பதை மனதில் கொண்டே கற்பாலம் கட்டினார் ராமபிரான் என விளக்கினார். ஆனால் அர்ஜுனன் அதை ஏற்கவில்லை. குரங்குகள் ஏறி நடந்தால் அம்பு பாலம் உடைந்து விடுமா என்ன என்று ஏளனம் செய்தான். தனது இதய தெய்வம் ராமபிரானை ஏளனம் செய்ததை அனுமாரால் பொறுக்க முடியவில்லை. உடனே அர்ஜுனனை நோக்கி ஒரு சவால் விட்டார். என் ஒருவனை தாங்குகிற அளவுக்கு ஒரு பாலம் அம்பினால் நீ கட்டு, நான் தோற்றால் நீ சொன்னபடி கேட்கிறேன் என்றார். ஏ குட்டி குரங்கே, உனக்கென்ன அனுமன் என்று நினைப்பா? இதோ பார், நானும் உன் சவாலை ஏற்கிறேன். நீ ஏறி குதித்து எனது அம்பு பாலம் நொறுங்கி விட்டால் நான் தீக்குளித்து இறப்பேன் என சபதம் செய்தான். அர்ஜுனனுக்கு தனது வில்வித்தை திறமையில் தன்னம்பிக்கையையும் தாண்டிய கர்வம் இருந்தது. அற்புதமாக ஒரு அம்பு பாலம் அமைத்தான். குட்டி குரங்காக இருந்த அனுமார் விஸ்வரூபம் எடுத்து ஒரு குதித்தார். அவ்வளவுதான், அர்ஜுனனின் அம்பு பாலம் தூள் தூளாக நொறுங்கிவிட்டது. அர்ஜுனனுக்கு அப்போதுதான் அந்த குட்டி குரங்கு அனுமார் என்று புரிந்தது. தனது தவறை உணர்ந்தான். ஆனாலும் விடுத்த சவால் படி தீக்குளிக்க தயார் செய்ய துவங்கினான். அந்த நேரம் பார்த்து ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அங்கு வந்து சேர்ந்தார். அர்ஜுனன் தீக்குளிக்க முனைவதை பார்த்து திகைத்து போனார். அவனை மையமாக வைத்து தானே மகாபாரத யுத்தத்தையே நடத்த அவர் திட்டமிட்டிருக்கிறார். நடந்தது என்னவென்று விசாரித்தார். அர்ஜுனனும் ராமபிரானின் பக்தனான அனுமனும் நடந்ததை விவரித்தனர். அர்ஜுனா, சாட்சி இல்லாமல் நீங்கள் நடத்திய போட்டி செல்லாது. நான் சாட்சியாக இருக்கிறேன். இப்போது நீ அம்பு பாலம் கட்டு, அனுமன் ஏறி குதிக்கட்டும் என்றார். எத்தனை முறை அம்பு பாலம் கட்டினால் என்ன, அது நொறுங்க போவது உறுதி. அடக்கத்துக்கு பெயர் போன அனுமாரே கர்வத்தோடு இதை சொன்னார். அர்ஜுனன் அம்பு பாலம் அமைத்தான். அனுமன் அதில் ஏறி குதித்தார். ஆனால் இந்த முறை அம்பு பாலம் அசைந்து கொடுக்கவில்லை. அர்ஜுனன் அனுமன் இருவருக்குமே ஆச்சரியம். அப்பொழுதுதான் இருவருமே கண்ண பரமாத்மா தோள்களில் வழியும் இரத்தத்தை கண்டனர். அனுமன் குதித்த பொழுது அது நொறுங்கி விடாமல் இருக்க
தாங்கியவர் சாட்சாத் கண்ண பரமாத்மாவே என்பது இருவருக்கும் புரிந்தது. இருவரின் ஆற்றல் குறித்த கர்வமும் அழிந்தொழிந்தது. இருவரும் தங்கள் ஆற்றல் இறைவனின் சிறு துளி என்பதை உணர்ந்து கண்ண பரமாத்மாவை பணிந்து வணங்கினர். பாரத போரில் அர்ஜுனனின் தேர்கொடியில் அமர்ந்து ஹூங்காரம் செய்ய அர்ஜுனன் அனுமாரை கேட்டுக்கொண்டான். அனுமாரும் ஒப்புக்கொண்டார். அவர்கள் கர்வம் நீங்கிய மகிழ்ச்சியில் கண்ண பரமாத்மா அவர்களிடமிருந்து விடைபெற்றார். நாமும் நமது படிப்பு, அறிவு, உடல் வலிமை, அழகு, செல்வம், செல்வாக்கு என்று எது குறித்தும் எள்ளளவும் கர்வம் கொள்ள வேண்டாம். அந்த ஆற்றல் இறைவன் நமக்கு அருளிய சிறு துளி என்பதை உணர்ந்து இந்த புரட்டாசி சனி நன்னாளில் காக்கும் கடவுளாம் திருமாலின் பெருமாளின் வாதம் பணிந்து மகிழ்வோம். அடக்கத்துடன் அவன் தாழ் பணிந்து அமைதியாய் வாழ்வை தொடர்வோம். சக்தி தொழிலே அனைத்து மணில் சார்ந்த நமக்கு சஞ்சலமே என்று இறைவன் திருவடியை வணங்குவோம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். இது போன்ற சின்னஞ்சிறு கதைகளை கேட்டு மகிழ பாரத மணி திருநாடு சேனலை தவறாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.